முற்றங்களை மூடி இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். காலையிலிருந்து பாடல்களை பாடி துதி ஆராதனைகள், நம்முடைய காணிக்கைகள், சாட்சிகள், சிறப்பு பாடல்கள் எல்லாவற்றின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரே ஒரு சகோதரியுடைய சட்டம் மாத்திரம் தான் கேட்குது. எல்லாம் பலத்த சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர பலியிடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் இது போட்டாங்க தேவ ஜனமே, பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியில நிறைந்த கர்த்தரை துதியுங்கள். வாழ்வு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் உருட்ட சத்தமா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரலோக பிரசன்னம், ஆண்டவரே, மகிமை அடைந்த தூதர்கள் அதரிசனமான ராஜனாக எங்கள் நடுவிலே எழுந்து ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய பரலோக பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே காணப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வந்து இங்க உலாவி ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறபடினால் எமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. நீர் ஒருவரே என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பீராக. எல்லா கனத்திற்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் ஆண்டவரே நீர் இருக்கிறபடினாலே எல்லா கனமும் துதியும் மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கென்று ஆண்டவரே பரிசுத்த ஜீவியம் செய்ய ஆண்டவரே தகுதி உள்ளதாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் எங்களை அப்படியாய் மாற்றட்டும். ஆண்டவரே, திருக்கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். அந்த நாளின் தியானத்திற்கு என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சர்வத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்வதற்கு நீ கவனமாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கவனமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார், பூமியிலே உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிறோம் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்தால், கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்தால் பூமியில உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எளிமையும் சிறுமையுமான நம்மை கர்த்தர் இந்த பட்டணத்திலே மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அநேக ஜனங்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே இந்த தூதினுடைய தலைப்பு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை அல்லது கர்த்தர் நமக்கு தருகின்ற மேன்மை என்று நாம் தியானிக்க போகின்றோம். மேன்மை என்கிற இந்த வார்த்தைக்கு மகிமை என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கனம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, புகழ்ச்சி என்றும் உயர்வு என்றும் பலவிதமான மொழிபெயர்ப்புகளிலே இந்த மேன்மை என்ற வார்த்தையை நாம் பிரித்துக் கொள்ளலாம்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றால் கனத்துக்குரியவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால் புகழ்ச்சிக்குரியவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால் மகிமைக்குரியவர்களாக தேவன் உங்களை வைப்பார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக, நான் உன்னை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். ஆமென். இந்த ஆராதனைக்கு வேலைக்கு வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, இந்த சத்திய வேதத்திற்கு உண்மையாய் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை கர்த்தர் மேன்மையாக வைப்பார், புகழ்ச்சியாக வைப்பார். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை இல்லை. நான் சொல்லும் போது நீங்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். நான் நினைத்து பார்க்கிறேன். நேற்றுக்கு இந்த தியானம் பண்ணும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் தியானித்து பார்த்தேன். ஒரு காலத்திலே மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, புகழ்ச்சி இல்லை, ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் பாவத்தோடு வாழும் பொழுது பாவ வாழ்க்கையிலே அங்க ஒரு புகழ்ச்சி இருக்காது. வேதம் சொல்லுகிறது, பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி, அதாவது பாவம் எந்த ஜனத்திற்கும் அவமானம். பிரியமானவர்களே, தேவனுக்கு முற்பதாக நிற்க தகுதி இல்லாதவர்களாக இந்த பாவமானது நம்மை மாற்றி விடுகிறது. இந்த தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாத மனிதனை மறுபடியும் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவனை ரட்சித்து அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை புது சிருஷ்டியாய் மாற்றி மறுபடியும் அவன் தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாக நிற்கும்படியாக தேவன் விரும்பினார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்திலே வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய பிறப்பையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற பாவ மனிதனை தேவன் புது சிருஷ்டியாய் மாற்றி நம்மை இன்றைக்கு மேன்மைப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அதாவது கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே உள்ள மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் மேன்மையான ஒரு அனுபவம். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், மேலானவைகளை நாடி நீங்கள் வந்திருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே உள்ளவைகளை நாடி வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 55:5 வாசியுங்கள். இதோ நீ உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். நீ அறியாத ஜாதி தேவனிடத்திற்கு ஓடி வரும், உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு மேன்மை எங்கிருந்து வருகிறது தெரியுங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் அறியாத ஜாதிகள் ஜனங்கள் உங்களை தேடி வருவது தான் உங்களுக்கு மேன்மை. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அருமையான சகோதரி பானு அவர்களை இந்த நாளிலே நான் சாட்சியாக சொல்லுகிறேன். திருமணி பட்டணத்துல, திருமணி கிராமத்துல இருக்கிற சகோதரி, அந்த நாட்கள்ல அந்த பட்டணத்துல அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு சகோதரியாக இருந்தார். இந்த வேளையில அது சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள், துன்பங்கள் ஊடாக இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலே அவர்கள் கடைசி வரைக்கும் நிலையிலிருந்து அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கிய பாராட்டி நின்றார்கள். இன்றைக்கு பாருங்கள், அந்த கிராமத்துல, அந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட பானுசிஸ்டர் வீட்டு கதவை தட்டுறாங்க, எம்மா இருக்காது ஜெபம் பண்ணுமான்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அது கிராமமா இருக்கிறபடினால சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் வந்து அவர்களிடத்திலே ஜெபம் பண்ணும்படியாக வருகிறார்கள். எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் அவர்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உங்க பட்டணத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த செங்கல்பட்டில் பட்டணத்தில் இருக்கிற சகல சபைகளை பார்த்து நம்முடைய சபையை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பாருங்க, ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எஸ்தரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதையானவள்.
ஆனால் அவனுக்கு ராஜ மேன்மை கிடைத்தது. கர்த்தர் ராஜ மேன்மையை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால் ஒரு ராஜ மேன்மையை தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு ராஜ அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது நம்மை ராஜாக்களாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து சில மேன்மைகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அநேக வசனங்கள் உண்டு. ஒரு 7 தலைப்புகளை மாத்திரம் மேன்மையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். கர்த்தர் காயினை பார்த்து பேசுகிறார். பாருங்கள், கர்த்தர் காயினோடு பேசும்போது அவன் எரிச்சல் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய முகநாடி வேறுபட்டிருந்தது. அநேகர் எரிச்சல் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய முகநாடியை பார்த்து நாம் கண்டுபிடித்து விடலாம். அல்லேலூயா. அவன் எரிச்சல் உள்ளவனாயிருந்தான். அவன் தேவனால அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதனாயிருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. முதலாவது மேன்மை நன்மை செய்வதனால் உண்டாகிற மேன்மையாயிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட நன்மை என்பது என்ன என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மேன்மை, இந்த இடத்துல சொல்லப்பட்ட மேன்மை எபிரேய பதத்திலே கனம், ஏற்றுக்கொள்ளப்படுதல், உயர்த்தப்படுதல், அங்கீகரிக்கப்படுதல் என்று எபிரேய பைபிள்ல எபிரேய பதத்திலே இந்த வார்த்தையை பிரித்து சொல்கிறார்கள். கனப்படுத்தப்படுதல், மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தைக்கு கனப்படுத்தப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல், உயர்த்தப்படுதல், அங்கீகரிக்கப்படுதல் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். பிரியமானவர்களே, இது எல்லாம் மேன்மை. அவன் நன்மை செய்திருக்க வேண்டும். அங்கே காயின் நன்மை செய்திருந்தால் அவனுக்கு ஒரு மேன்மையை தேவன் தந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் காயினிடத்துல எதிர்பார்த்த நன்மை என்ன? காயின் என்ன நன்மையை அவன் செய்திருக்க வேண்டும்? அங்க 2 பேர் காணிக்கை கொடுக்கும்படியாய் போகிறார்கள், தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாய் போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் காயினை பார்க்கும் பொழுது அவன் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஆபேலை பார்க்கும் பொழுது மந்தைகளிலே கொழுமையானதை அவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. மந்தையிலே கொழுமையானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு ஒரு கனமான அவன் பலியை அவன் செலுத்தினான். ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது நாம் கனமான பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கொழுமையான பலியை நாம் செலுத்த வேண்டும். செழுமையான பலியை நாம் செலுத்த வேண்டும். ஆனால் அவன் நிலத்திலே பயிரிடுகிறான். அவைகளிலே சிலவற்றை கொண்டு வந்தான். கனவீனமான ஒரு காணிக்கையை அவன் கொண்டு வந்தான். கனவீனமான ஒரு பலியை அவன் கொண்டு வந்தான். ஆக இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை என்பது என்ன பிரியமானவர்களே? ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது என்ன சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலே எப்படி தேவனை ஆராதித்தார்கள்? பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார். எங்கெல்லாம் பலி செலுத்தினார்களோ அங்கெல்லாம் தேவன் அவர்களுக்கு தரிசனமானார். நன்றாய் கவனி. எங்கெல்லாம் பலி செலுத்தினார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் தரிசனமானார். எங்கெல்லாம் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அங்கெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்தார். ஆகவே பலி செலுத்துதல் என்பதுதான் ஆராதனை பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நாம் ஒரு பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் காணிக்கை பலி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. காணிக்கை பத்தி பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு நாளும் காணிக்கை பத்தி இங்க பேசவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். காணிக்கையை பற்றி பேச மாட்டோம், மாறாக வாழ்ந்து காட்டுவோம். அதனால ஆசீர்வதிக்கப்படுகிறதை ஜனங்கள் பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் சத்தியத்தை அறிந்தவர்கள். அதனால காணிக்கையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பலி என்ன பிரியமானவர்களே? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அது என்ன பலி? என்ன பலி செலுத்தி நாம் தேவனை ஆராதிக்க முடியும்?
வேதம் சொல்லுகிறது, சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சுத்தமான, பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தெய்வத்தை ஆராதிப்பது என்பது என்ன? நரசி ஒரு 4 பாட்டை பாடி, அதுக்கப்புறம் ஒரு 6 பாட்டை வினோத் பிரதர் பாடி, அதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிற மன திருப்திக்காக. ஆனால் உண்மையிலே ஆராதனை என்பது என்ன? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. நம்ம எப்படிப்பட்ட ஒரு பலியை கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை படுவதா, மகிமை உண்டாவதா? எத்தனை பேர் காயினை போல வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆபேலை போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள்? தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்மையே ஒரு பலியாக தேவனுடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் தான பலியாக வார்ப்பிக்கப்பட்டு போகிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் என்ன செய்தேன்? அறைந்திருக்கிறேன். இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்ன செய்கிறார்? எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்குள்ளே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார்? உங்களுக்கு ஒரு மேன்மை வேண்டுமா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ செய்ய வேண்டிய நன்மை என்ன? அங்கே காயினை பார்த்து ஆண்டவர் பேசினார், நீ நன்மை செய்திருக்க வேண்டும். என்ன நன்மை? நீ கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது நீ செழுமையானதை, கொழுமையானதை நீ கொண்டு வந்திருக்க வேண்டும். இப்படி சொல்றேன். 2 பேர் காணிக்கை செலுத்த போனாங்க. அந்த காணிக்கையில ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அதுதான் அவனுக்கு மேன்மை. இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, உங்களை நீங்களே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிப்பாரானால் அதுதான் உங்களுக்கு மேன்மை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோதானோ வந்துட்டோம், ஒரு கிறிஸ்துவ மார்க்கத்துல வந்துட்டோம், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டோம், அதனால ஒரு கடமைக்கு நான் சபைக்கு போறேன் என்று அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சபையில நம்முடைய ஆராதனை மனுஷர் அங்கீகரிக்கிறாங்களா தான் நீங்க அநேகர் பார்க்கிறாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். நீங்க ஆராதிக்க எங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? பாஸ்டர் அங்கீகரிக்கிறதுனால அல்ல. நீங்கள் பாடுவதா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபம் பண்ணுவதா இருந்தாலும் சரி, அல்லது பிரசங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க சாட்சி சொல்வதா இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்றால் அதுதான் உங்களுக்கு மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்பதுதான் ஒரு பெரிய மேன்மை. பிரியமானவர்களே, மனுஷன் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். மனுஷர் அங்கீகரித்தா என்ன, அங்கீகரிக்கலனா என்ன? உங்களை மனுஷர் ஏற்றுக்கொண்டா என்ன, ஏற்றுக்கொள்ளனா என்ன? கர்த்தர் உங்களை அங்கீகரிக்க வேண்டும். அப்படியான ஒரு ஜீவ பலியாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இரண்டாவதாக ஒரு மேன்மை குறித்து நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் அதிலே தலையிட்டுக் கொள்ளுவான். வழக்குக்கு விலகுவதுதான் மனுஷருக்கு மேன்மை. எல்லாரும் கவனிங்க அந்த வசனத்துக்கு முன்னாடி. முதல்ல கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும், அதுதான் நமக்கு மேன்மை. இரண்டாவது மேன்மை எப்படி வருது? வழக்குக்கு நாம் என்ன செய்யணுமா? விலகணும், அதுதான் நமக்கு மேன்மை. 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சட்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும்.
ஆதலால் விவாதம் எழுந்த முன் அதை விட்டுவிடு. அருமையானவர்களே, நீங்கள் வாழ்க்கையில மேன்மை அடைய வேண்டுமானால், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், முதலாவது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வழக்குக்கு விலக வேண்டும், விவாதத்திற்கு விலக வேண்டும், சண்டைக்கு விலக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? எதுக்கு விலகணும்? வழக்குக்கு விலகணும். ஆனா சில ஆள்லாம் பாருங்க, பேசவே முடியல, மாஞ்சி 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 பேசுறாங்க. ஒரு சில ஆளுங்க ஸ்டார்ட் பண்ணி கட பேசிட்டு நம்மள பேச விட மாட்டேன்றாங்க. அவ்வளவு நம்மளுக்கு ஏதோ மனசுல பட்டது சொல்லிட்டு போயிடுறேன். இதெல்லாம் கட் பண்ணாதீங்க, கேக்குது. சிலரு யார்தான் பெரியவர்னு பேசி ஜெயிக்கிறதுல தங்களை முற்படுத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆள் பேசிட்டே இருந்தாரு என்கிட்ட, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு மடக்க மடக்கி பேசினாரு. நான் கேட்டேன், இவ்வளவு ஞானமா பேசுறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாதித்தீங்க? என்ன சாதித்தீங்க? ஒரு என்ன சொல்றது, இப்ப 10 பைசா இல்ல, 1 ரூபாய் சொல்ல, 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. நீ என்ன பேசி என்ன பிரயோஜனம்? பேசாது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். இது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். சில வீடுகள்ல பாருங்க, புருஷனை மனைவிய மாஞ்சி மாஞ்சி பேசுறாங்க, ஆர்குமெண்ட் பண்றாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆர்குமெண்ட் பண்றாங்க. இப்படி பேசுறவனை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நோயுற்றவன் என்று வேதம் சொல்லுது. எப்படி? நோயுற்றவன், நோய் கொண்டவன். ஆகவே வழக்குக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்படி சொல்ற வழக்குக்கு விலகுதல்ன்றதை விட ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அங்கே அவனுடைய சகோதரனாகிய லோத்துக்கும் என்ன வந்தது? வாக்குவாதம் வந்தது. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், லோத்துவை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு வேலையாட்கள் பெருகினார்கள், மந்தைகள் பெருகிறது. ஆனால் பெருக பெருக அவர்களுக்குள்ளே என்ன வந்ததா? வாக்குவாதம் வந்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், வாக்குவாதம் பண்ணுகிறது எங்கள் சபைக்கு வழக்கமில்லை. உண்மையா கையை வைத்து காட்டுங்க. நான் எங்கேயுமே என்னால வாக்குவாதம் பண்ண முடியாதுங்க, என்னால ஆர்குமெண்ட் பண்ண முடியாது சொல்றவங்க எத்தனை பேருங்க சபையில் இருக்கிறீங்க? 3 பேர் தான் தூக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையிலிருந்து சொல்றேன், இந்த ஆவிக்கு நீங்க எதிர்த்து போராடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்துடைய வேலைக்காரர்களுக்கும் என்ன உண்டாயிற்று? வாக்குவாதம் உண்டாயிற்று. அங்கே அவன் என்ன செய்யலாம்? நான் பிரிஞ்சு போறேன். நம்ம 2 பேரும் என்ன செஞ்சிடலாம்? பிரிஞ்சிடலாம். பிரிஞ்சு போறவங்களை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்படுறது இல்ல. சபையில இருந்து யாரும் பிரிஞ்சு போறது கிடையாது. சபையில இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போனா அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசியானவன் பிரிஞ்சு போனால், அவிசுவாசியானவன் பிரிந்து போனால் போகட்டுமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அங்க பிரிந்து போகிறார்கள். அப்படி பிரிந்து போகும்போது வாக்குவாதம் வந்து, சண்டை வந்து பிரிந்து போகும்போது அவன் லோத்து தெரிந்து கொண்ட இடம் என்ன? அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவன் என்ன செய்தான்? சோதோம் கொமோராவை அவன் தெரிந்து கொள்கிறான். அந்த சோதோம் கொமோராவை குறித்து சொல்லும் பொழுது அவன் நீர் வளம் பொருந்தின ஒரு தேசத்தை போலவோ, எகிப்து தேசத்தை போலவோ, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருக்கிறதாக அவன் கண்டான். அநேகர் வாக்குவாதம் பண்றவங்களுக்கு பின்னாடி வரப்போற ஆபத்து எப்படி தெரியுது? இப்போ கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கான். எது? சோதோம் கொமோரா. வாக்குவாதம் பண்றவங்க சொல்றவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? இப்போ கர்த்தருடைய தோட்டம் தெரியுது. ஆனால் அதற்கு பின்பதாக அக்னியும் கண்டகமும் வானத்திலிருந்து என்ன செய்ய போகிறது? அந்த சோதோம் கொமோராவிலே வரப்போகிறது தெரியவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, நீ படிக்கிற இடத்திலே, நீ பழகுகிற இடத்திலே, எந்த இடத்தினாலும் விவாதம் எழும் உண்டே, அதை விட்டுவிடு.
உங்க மேல குற்றமே இல்லைனாலும், ஊழியக்காரங்களுக்கு கட்டளையாக சொல்றேன், உங்க மேல தவறே இல்லைனாலும் விட்டு விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. விட்டு விடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இது ஒரு கடைசி காலம். நாம் நம்முடைய சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சபையில மற்ற எந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு வாக்குவாதமும் இராதபடி வழக்குக்கு நாம் விலக வேண்டும். அல்லேலூயா. வழக்குக்கு விலக வேண்டும். விசுவாசிகள் எந்த வழக்கிலும் எந்த சண்டையிலும் முற்படக்கூடாது. யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ விசுவாசிகள் போய் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய பிள்ளைகள் போய் நிற்கக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சிறிய விஷயத்துக்காக, ஒரு திருமண பந்தத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய காரியத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்டாண்ட போயிட்டு அவர் அந்த ஊழியக்காரர் வந்தார். அவரை பார்க்கறதுக்காக நான் அங்க போயிருந்தேன். அநேகர் என்னோடு கூட படித்த நண்பர்கள் அங்க வந்திருந்தார்கள். அங்க என்ன பார்த்த உடனே, பாஸ்டர் நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க? என்னுடைய நண்பர்களே கேட்கிறாங்க, பாஸ்டர் நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க? இல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கதான் வந்திருக்கு. நான் சொல்றாரு, இந்த செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்துக்கு வருகிறவர்கள் 85% பேர் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. மேன்மை இல்லை பிரியமானவர்களே. இங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதிலும் நீங்கள் எடுத்து பாருங்க, இந்தியாவிலே நீங்கள் எடுத்து பாருங்க, விவாகரத்துல முதல்ல நிக்கிறவங்க யார் தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் நிற்கிறார்கள். வெட்கக்கேடு, அவமானம். ஏன் ஆர்குமெண்ட், வழக்குக்கா சின்ன ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு எங்கேயோ போய் அது நிற்கும். பிரியமானம், எந்த ஒரு காரியமானம் சொந்த பந்தங்களுக்குள்ள என்ன செய்யாதீங்க, வழக்கு வைக்காதீங்க, வாக்குவாதம் வைக்காதீங்க, சண்டை வைக்காதீங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா காட்டாதீங்க, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க, ஒற்றுமையா இருங்க. அண்ணன் தம்பிக்குள்ள நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. வரிசையா சொல்றேன். கணவன் மனைவி சொன்னேன், பிள்ளைகள் சொன்னேன், அண்ணன் தம்பி சொன்னேன், சகோதர சகோதரியும் சொல்றேன். பாஸ்டர் எங்களை தான் சொல்றாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாருக்காக தான் சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு கூட சில நேரத்துல சில நபர்கள் பண்ற சேட்டைகள் கோவம் வரும். கூட்டு கண்ணா பின்னமா நாலு சத்தம் போடலான்னு தோணும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில கிளம்பும் போது கூட என்னுடைய மனதில் அப்படி ஒரு சத்தம் வந்தது. அப்புறம் நெஞ்சில கை வச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சீப்பா காணும் தேடுறதுக்காக எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே நான் கத்த ஆரம்பிச்சேன். அப்புறம் என்ன, நான் பிரசங்கம் பண்ண போறேன், பிசாசு என்னோட என்ன செய்யறேன்ப்பா போராடும். சின்ன விஷயத்துக்கு கூட விவாதம் எழுமுன் அதை என்ன செய்ய வச்சு வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேலும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இந்த இடத்துல சொல்லப்பட்ட குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எபிரேய பதத்திலே அந்த மகிமையை மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்றங்களை மன்னிப்பதுதான் மனிதனுக்கு மேன்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யாராலும் நான் ஒரு குறிப்பிட்ட நபரை நான் மன்னிக்காம இங்க வந்திருக்கிறேன், என் மனதுல அவர் பண்ண காரியங்களை என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு யாராவது வந்திருக்கிறீங்களா? அப்படி வந்திருந்தா கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. குற்றத்தை மன்னிப்பதுதான் நமக்கு முதல்ல கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கணும், அது நமக்கு மேன்மை. இரண்டாவது வழக்குக்கு விலகணும், அது நமக்கு மேன்மை. மூன்றாவது குற்றங்களை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அது நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய உபதேசமே மன்னிக்கிற உபதேசம் தான். அதுல மன்னிக்கிற பெரிய ஒரு உபதேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டினுடைய பெரிய ஒரு உபதேசமே மன்னிக்கிற உபதேசம் தான். பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளை அவனுடைய மேன்மை என்ன? இந்த வசனத்தை எடுத்தீங்களா? வாசிங்க. நம்முடைய குற்றங்களை நாம் மன்னித்தால் நம்முடைய குற்றங்களை அவர் என்ன செய்வாரா? மன்னிக்கிறார். அல்லேலூயா. மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னியாதிருந்தால் அவரை என்ன செய்ய மாட்டாரா?
மன்னிக்க மாட்டான். ஆகவே நம்ம மன்னிக்கணும் பிரியமானவர்களே. மன்னிக்கிறது மனுஷனுக்கு வேண்டும். யாராவது என்னால மன்னிக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்ற யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் கண்ண போடுங்க. ஒருத்தர் கூட கண்ண தரக்கூடாது. நான் மட்டும் தான் பார்க்க போறேன். எல்லாரும் கண்ண போடுங்க. இப்போ என்னால ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மன்னிக்க முடியல, என்னால குறிப்பிட்ட ஒரு மனிதனை மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா, மற்றவங்க யாரும் பார்க்கல, பாருங்க சிஸ்டர் கண்ண முடிங்க. ஏசி நாமத்தினால கண்ணை தோசா பேர சொல்லுவேன். என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு யாராவது இருந்தா அவங்க வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி காட்டுங்க. கரங்கள் உயர்ந்து பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. என்னால மன்னிக்கவே முடியலங்க. எஸ், கரங்கள் உயர்ந்து. எஸ், ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் இந்த ஆராதனை வேலையில இன்னைக்கு நான் அதை மன்னிக்க முடியாத ஒரு பலத்தை கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்றேன் அப்படின்னு விரும்புறவங்க இன்னொரு கரத்தையும் உயர்த்துங்க. என்னால மன்னிக்க முடியலன்னு கரம் உயர்த்தணுங்க. நான் எப்படியாவது அவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருகிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அந்தகார வல்லமையை மன்னிக்க முடியாதபடி தடை செய்கிற இருதய கடினத்தை கொண்டு வருகிறேன். அந்தகார வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறேன். இப்பொழுதே கரத்தை உயர்த்தின தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து விலகுவதாக. ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நாங்கள் இப்பொழுது மன்னிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்திலிருந்து நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்பதுதான் எங்களுக்கு மேன்மையா இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த காரியத்தை அந்த பலத்தை உங்களுக்கு தந்தபடினால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த காரியத்துக்கு நாம் நேராக வருவோம் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. நம்பர் 1 மேன்மை என்ன? நம்பர் 1 கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், அதுதான் மேன்மை. நம்பர் 2 வழக்குக்கு விலகணும், அதுதான் மேன்மை. நம்பர் 3 குற்றத்தை மன்னிப்பது, அதுதான் மனுஷனுக்கு மேன்மை. இப்ப நம்பர் 4 காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அது தேவனுடைய பகுதி. ஆண்டவர் நான் முன்னாடி நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறைத்ததுனால நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தினால் நான் மனுஷனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. மனிதர்கள்ல பல பேர் ஒரே மனிதனாலே உலகத்திலே பாவம் பிரவேசித்தது போல எல்லா மனிதர்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா? மறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் காரியம். காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை. அப்படின்னா நம்முடைய எல்லா குற்றங்களையும் அவர் மறைத்திருக்கிறார், நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மறைத்திருக்கிறார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மறைத்திருக்கிறார். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா என்னுடைய பாதங்களை விலக்கினார். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை நிலையாதிருந்தார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். இனி நம் நடுவில் இராதபடி அதை அழித்து விட்டார். தன்னுடைய முதுகுக்கு பின்னாக அவர் போட்டு விட்டார். திரும்பி அதை பார்க்க மாட்டார். இப்படி எல்லாம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம், மீறுதல்களை எல்லாம் அவர் மூடி மறைத்திருக்கிறார். அது தேவனுடைய பகுதி. அதனால அது அவருக்கு மேன்மை. ஆனால் இங்கே ராஜாக்களுக்கு மேன்மை என்ன? காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ராஜாக்கள் என்றால் யார்? யார் இந்த ராஜாக்கள்? நாம் தான் அந்த ராஜாக்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற நாம் தான் அந்த ராஜாக்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம என்ன செய்யணும்? காரியத்தை ஆராய வேண்டும். சொல்லுங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆராய்ச்சி செய்வது என்ன? சிலர் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அதை ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் எங்க போறாரு? பாஸ்டர் எந்த வீட்டுல ஜெபம் பண்ண போறாரு? எங்க வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. ஆராய்ச்சி.
ஆனால் இங்கே சொல்லப்படுகிற ஆராய்ச்சி என்ன? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பெரேயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க? ஆராய்ந்து பார்க்கிறார்களா? வாசியுங்கள் அப்போஸ்தலர் 17 10 11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கே அவர்கள் சேர்ந்து யூதர்களுடைய ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் நன்றாய் கவனிங்கள், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இப்ப நான் உங்களுக்கு கேட்க வேண்டியிருக்கு, யாரெல்லாம் எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? நான் இன்னைக்கு 10 சாப்டர் படிச்சிட்டேன், நான் இன்னைக்கு 12 சாப்டர் படிச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வேதம் படிக்க வைக்க வேண்டியதாங்க. ஆனா பெரேயா பட்டணத்தார் பாருங்க, சபையில போய் பிரசங்கித்தார்கள், யூதர்களுடைய ஜெபாலயங்கள்ல போய் பிரசங்கித்தார்கள். அவங்க பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால காரியம் இப்படி இருக்கிறதா, பைபிள் இதை சொல்லுகிறதா, வேத வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று சொல்லி அவர்கள் வேதத்தை என்ன செய்தார்களா? ஆராய்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேதத்தை, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பெரேயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்தார்கள். 11ஆவது வசனம் சொல்கிறது, அவர்கள் இப்படி அனுதினமும் அவர்கள் தேவ ஆலயத்தில் வந்து வேதத்தை ஆராய்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கா பட்டணத்தாரை பார்க்கிறோம், பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு தேவன் மேன்மை தருகிறார். காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று சொன்னார். நீங்களும் நானும் ராஜாக்களாக, ராஜாத்திகளாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஞானமாய் இருந்து அவர்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில நபர்களோடு வெகு நேரம் போன்ல பேசும்போது அநேகர் போன் பண்றாங்க. போன் பண்றவங்க எல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வைக்க மாட்டேன்றாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. நான் மனதில் நினைப்பேன், இவங்கெல்லாம் வேதத்தை ஆராய மாட்டேன்றாங்க. இவங்க வேதத்தை ஆராய்வது மாத்திரமல்ல, இப்ப என்னையும் என்ன செய்யறாங்க? ஆராய விடாம கடைசி மணிக்கணக்கா வாலிப பிள்ளைகள் போன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு வந்து வீட்டுல போன ஆப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா விசுவாசி யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்கன்னு பார்த்தா அநேக வாலிப பிள்ளைகளுடைய போன்ல ஆன்லைன் காட்டி கொண்டு இருக்கிறது. கத்தர் ஆஃப் பண்ணாம போயிடும். கத்தர் வந்து ஆப்ரேட் ஆக பிரச்சனையா போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் சங்கீதத்துல 4ஆவது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஒரு ஆராய்ச்சியை பத்தி அவர் சொல்லுகிறார். என்ன அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆலயத்துல வந்து நான் என்ன செய்வேன்? ஆராய்ச்சி செய்வேன். வாசிங்க அந்த வசனத்தை. 27ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம். கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்திலே வந்து ஆராய்ச்சி செய்வேன். போதுங்க, ஆராய்ச்சியை பத்தி பேசுறோம். காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. ஒண்ணு, வேத வசனங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். 2வது தாவீது சொல்லுகிறார், எதை ஆராய்ச்சி பண்ணணுமா? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்வேன்? ஆராய்ச்சி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தருடைய மகிமை, அதனால தான் சொல்றேன், மகிமை மேல் மகிமை அடைந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மகிமை மேலே மகிமை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். இப்படி சொல்றேன், நீங்க இப்ப கர்த்தருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்தால் தான் கிறிஸ்து மகிமையில வெளிப்படும் போது அவரை நாம் மகிமையிலே சேர்க்க முடியும், அவரை மகிமையிலே காண முடியும். அல்லேலூயா. இப்ப அவருடைய மகிமையை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? The visible manifestation of invisible God. காணக்கூடாத கர்த்தருடைய கிரியைகள் தான், காணக்கூடாத கர்த்தருடைய செயல்கள் தான் மகிமை. கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். மகிமை மேலே மகிமை அடையக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆலயத்துல வந்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணணும்.
அநேகருக்கு ஆராய்ச்சி. இந்த சிஸ்டர் என்ன சாரி கட்டின்னு வந்திருக்கிறாங்க, எங்க வாங்கியிருப்பாங்க? அல்லேலூயா. பாஸ்டர் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாரு, இன்னைக்கு ஒரு கலர்ல வந்திருக்கிறாரு, வெள்ளையும் இல்ல தாம்பளும் இல்ல, ஏதோ ஒன்றுல வந்திருக்கிறாரு. இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு ஒரு ஆராய்ச்சியை பற்றி சொல்லுகிறார். முதலாம் பேதுரு 1 அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்கள். முதலாம் பேதுரு 1 அதிகாரம் 10-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். கொஞ்சம் வேகமா வாசிங்க. 1 அதிகாரம் 10-11. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள் முதலாவது கவனிங்க, ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள், பரிசோதனை பண்ணினார்கள். வாசிங்க. பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் என்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்று ஆராய்ந்தார்கள். காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல போன ஆராய்ச்சி பண்றாங்க. இப்பெல்லாம் என் போனை விற்பனை கிட்ட கொடுத்தா எனக்கே தெரியாததெல்லாம் போய் எல்லாத்தையும் ஆபரேட் பண்றான். 6000 பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எதுக்கு உட்காந்துருக்கேன், அவன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான். அவனுக்கு தெரியாத ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன். அது என் கை எப்படி மூவ் ஆகுதுன்றத பாக்குறேன். அவனுடைய வியூ ஆப்போசிட்ல இருந்து அடுத்தது என்னென்ன பட்டனை எங்க அனுப்புறத பாக்குறான். ஒரு 2-3 நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனே ஓபன் பண்ணிடுறான். அவன் குழந்தை. நிறைய வாலிப பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போன ஆராய்ச்சி என்ன மகிமையை பாக்குறாங்களோ தெரியல. கத்துருக்கு நிறைய பேர் எனக்கு டவுட் வந்து. ஆமா, நான் அந்த விஷயத்த சொல்ல பொதுவாகவே சொல்றேன். வாலிப பிள்ளைகள், வளர்ற பிள்ளைகள், இப்ப நம்ம 8வது 9வது படிக்கிற பிள்ளைகள், இவங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள ஒரு நல்ல பார்வையிலே இப்ப என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. 6000 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பேதுருவினுடைய ஆராய்ச்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பேதுரு, உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பை தேவன் தரவில்லை. எத்தனையோ பேர் தேவன் தள்ளிவிட்டு உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்காமல் மறித்து பாதாளத்துக்கு நேராக போய்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் இந்த ரட்சிப்பை அடைந்து வந்திருக்கிறீர்களே. அந்த ரட்சிப்பு தேவனுடைய ஈவாக கிடைத்திருக்கிறது. தேவன் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருந்தால் வரப்போகிற கோபத்துக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் தினந்தோறும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு மேன்மை என்ன? காரியத்தை ஆராய்ந்து ஒருத்தன் தேவனுடைய மகிமையை ஆராய்ச்சி செய்தார். வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று ஜனங்கள் ஆராய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், ரட்சிப்பை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாய் வருகின்ற மகிமையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த மகிமை வெளிப்படுவதற்காக ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறாரே, அந்த காலத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவனுடைய மகிமையை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பாடுகளை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த மகிமை வெளிப்பட போகிற காலம், கிறிஸ்து மகிமையில வெளிப்பட போகிற காலம், இந்த காலங்களை எல்லாம் குறித்து நாம் ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்கள், அல்லேலூயா. எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, உங்க ஆராய்ச்சி என்னன்னு கேளுங்க. அங்க ஒரு கையை நீட்டுறான், இந்த அம்மா கையை கொடுக்க மாட்டேன், நீ என்னோட என்ன கேட்கறது? நான் எதையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன். இதுபடிலாம் அடுத்தது பேர் சொல்லி பார்த்துக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்துல கொடிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக. காலத்தை நிதானிக்கணும். பிரியமானவர்களே, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும், மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனே அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆகாயத்து பறவை முதல் கொக்கும் தகவலால் குருவிய தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ அறிவில்லாமையாலே சிறைப்பட்டு
போகிறார்கள். உங்கள் ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்காக அடைந்த பாடுகளை ஆராய்ந்து பாருங்கள். அதன் மூலமாக வருகிற மகிமையை ஆராய்ந்து பாருங்கள். சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராய்ச்சி. இங்கிருந்து வெளியே போனா என்டையரா எல்லாத்தையும் மறந்து விட்டு போய்விடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறான். ஆகவே நாம் ஆவிக்குரியவர்கள் சகலவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள். அதுல நன்மையானவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு விசுவாசி எப்படி சொன்னாரு, நான் போகும்போது அவர் உட்கார்ந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு சினிமாவை ரொம்ப டீப்பா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. அங்க போன உடனே என்ன பிரதர், நீங்க சர்ச்சை முடிச்சுட்டு வந்த உடனே நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்தா நீங்க டிவியை போட்டு இவ்வளோ இந்த சினிமாவில மூழ்கி இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை பாஸ்டர். ஆண்டவரோட சகலத்தையும் ஆராய்ந்து பாருங்க, நன்மையானதை எடுத்துக்கொள்ளுங்க, தீமையானதை எடுத்துக்கொள்ளுங்க. சினிமாவில் உங்களுக்கு என்ன நன்மையானது அங்க நீங்க பார்க்க முடியும்? இந்த சினிமாவில் தேவன் உங்களுக்கு என்ன நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதையெல்லாம் தீமையானவைகள். ஆகவே நம்பர் 1, கர்த்தர் நம்ம அங்கீகரிக்கணும், அதுதான் மேன்மை. நம்பர் 2, வழக்குக்கு விலகணும், அதுதான் மேன்மை. நம்பர் 3, குற்றங்களை மன்னிப்பது மனுஷனுக்கு மேன்மை. நம்பர் 4, காரியத்தை ஆராய்ந்து பார்ப்பது மேன்மை. 5வது விஷயத்துக்கு நேராக கடந்து வருவோம். 1 பேதுரு 3 அதிகாரம், மத்தேயு 6 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அடுத்தது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். குற்றங்களை மன்னிப்பது மனுஷனுக்கு மேன்மை. அதான் மத்தேயுல சொன்ன நிறைய வசனங்களை நீங்க எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப 5வது விஷயத்துக்கு வருவோம். 1 பேதுரு 3:17 வாசிங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஒரு பெரிய சொல்லுங்களேன். வசனம் எல்லாருக்கும் பொருந்தும். தீமை செய்து பாடு அனுபவிப்பதில் என்ன மேன்மை இருக்கு? வசனம். அதுக்கு முன்பதாக விசேஷத்தை பிரசங்கித்த, கர்த்தருக்காக ஊழியம் செய்த, கர்த்தருக்காக வைராக்கிய வாழ்க்கையா வாழ்ந்த, நன்மை செய்த, நன்மை செய்ததுனால நான் இப்ப துன்பத்தை அனுபவிக்கிறேன், அதுதான் உங்களுக்கு மேன்மை. அநேக சொல்றாங்க, எவ்வளவு நன்மை செய்த பாஸ்டர், கத்தில நன்றி கேட்டு போயிட்டாங்க. இல்ல, எவ்வளவு செஞ்சேன் அவங்களுக்கு, கருத்துல என்னுடைய நாமத்தையே என்ன செஞ்சு தூஷித்து போயிட்டாங்க. இல்லை பிரியமானவர்களே, நீங்க நன்மை செய்ததுனாலே உங்களுக்கு தீமை வருமானால், நன்மை செய்ததுனாலே உங்களுக்கு பாடுகள் வருமானால், நீங்க நன்மை செய்ததுனாலே உங்களுக்கு உபத்திரவம் வருமானால், நீங்கள் சந்தோஷமாக அதை அனுபவிங்கள். இந்த 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை செய்து பாடுபடுவது, நன்மை செய்து பாடுபடுவது. அல்லேலூயா. தீமை செய்துட்டு பாடுபடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நன்மை செய்தால் அதனால நீங்கள் பாடு அனுபவிப்பீர்களானால் அதுதான் நமக்கு மேன்மையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் எப்படிப்பட்ட பாடுகள்? நன்மை செய்து அவர் பாடுபட்டார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். அதுதான் அவருக்கு மேன்மையாக இருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 2 அதிகாரம் 19வது வசனத்திலே அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவப்படுகிறதை குறித்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதை வாசியுங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே உனக்கு பிரதியாயிருக்கும், மேன்மையாயிருக்கும், உயர்வாயிருக்கும், அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இருக்கும். அநியாயமாய் பாடுபடுங்க.
எந்த குற்றமும் இல்லாமல் நீங்கள் பாடு அனுபவிக்கிறீர்களா? இயேசு சொல்றார், என் நிமித்தமாக மனுஷர் உங்களை நிந்தித்து பொல்லாதவர்கள் என்று புறம்பாய் தள்ளும் பொழுது சந்தோஷப்பட்டு துள்ளி குதியுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீதியின் நிமித்தம் பாடுபடுகிறதை பேதுரு பேசுகிறார். வாசியுங்கள். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி நிமித்தமாக பாடுபடுகிற ஒரு அனுபவம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறதை குறித்து பேசுகிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். சிலுவைகள் இல்லாமல் சிங்காசனம் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. ஊழியத்திலே நீ பாடுபடுகிறாயா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீ துக்கப்படுகிறாயா? இந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக ரத்த சிந்தங்களுக்கு ஏதுவாய் நீ போராடி கொண்டிருக்கிறாயா? நீ சந்தோஷப்பட வேண்டும். நீதி நிமித்தம் பாடுபடுகிறவன், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன், கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்களை சகிக்கிறவன், அதுதான் அவனுக்கு மேன்மையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு வரும் பொழுது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, தாழ்மையே மனுஷனுக்கு மேன்மை என்று சொல்லி. அல்லேலூயா. தாழ்மையே மனுஷனுக்கு மேன்மையா. பக்கத்துல கையெழுத்து சொல்லுங்க, இன்னும் உங்களை தாழ்த்துங்க சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவு வரும் முன்னே மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? இருமாப்பா இருக்குமா? 18:12 நீதிமொழிகள் 18:12 அழிவு வரும் முன்னே மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இருமாப்பா இருக்கும். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனவேற்றிவை, மேன்மைக்கு முன்னானது தாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. என்னுடைய சொந்த அனுபவத்துக்கு நான் சொல்றேன். சந்தோஷம், அதாவது தாழ்மையாய் ஜீவிக்கிறதுனால கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது வேற எதுலையும் கிடைக்காது. 2 சந்தோஷம் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஒன்று, மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உண்டாகிற சந்தோஷம். திருப்பி கொடுப்பாங்கன்னு இல்லை. அல்லேலூயா. திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்தால் அதனால் லாபம் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே இயேசு சொன்னார். ஒரு இடத்துக்கு போனா திருப்பி வராதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிற அந்த ஒரு அனுபவத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. 2வது, தாழ்மையாய் ஜீவிக்கிறதுல, மன தாழ்மையை அணிந்து கொள்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் மனதில் இருக்குது. இயேசு கிறிஸ்து 2 இடத்துல தாழ்மை குறித்து பேசுறாரு. ஒன்று, லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அங்கே ஒரு தாழ்மையை குறித்து அவர் சொல்றாரு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அது ஒரு கல்யாண பந்தியிலே சொல்றாரு. நீ ஒரு கல்யாண பந்திக்கு போகும்போது, நீ ஒரு விருந்துக்கு போகும்போது ஒரு தாழ்மையான இடத்துல போய் உட்காரு, ஒரு தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. அப்பொழுது கல்யாண வீட்டு விசாரிப்புக்காரன் வந்து, இந்த கல்யாண வீட்டு எஜமான் வந்து, செய்தனே நீயே இங்க உட்கார்ந்து இருக்கிற, உயர்வான இடத்துல வந்து உட்காரு என்று சொல்லி என்ன செய்வான்? உன்னை அழை. வாசிங்க லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். உயர்த்தப்படுவான். தாழ்த்துங்க பிரியமானது. எவ்வளவு தாழ்த்த முடியுமே செய்யுங்க. நான் திரும்ப சொன்னேன், நீங்க தாழ்மையா ஜீவிக்க 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 உங்களுக்கு ஒரு பெரிய பரலோக சந்தோஷம். எந்த ஒரு இடத்துல பெருமைக்கு இடம் கொடுக்காது. பெருமை எந்த ரூபத்துல வந்தாலும் இடம் கொடுக்காது. அது உங்களுடைய திறமையினால பெருமை வரலாம். விசுவாசு எந்த ரூபத்திலும் பெருமையை கொண்டு வரலாம். உங்களோட படிப்புனால பெருமை வரலாம், உங்களோட ஆஸ்தினால பெருமை வரலாம், உங்களுடைய சம்பத்தினால பெருமை வரலாம், உங்களுடைய தோற்றத்தின் நிமித்தம் பெருமை வரலாம். என்னென்ன பெருமை? படிப்பு பெருமை இருக்கு பாருங்க. படிப்பு பெருமை, பேர் பெருமை, ஜாதி பெருமை, வீட்டு பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ரூபத்திலும் பெருமை நம்ம கிட்ட வராதபடி நம்மை நாமே தாழ்த்துவோம்.
தாழ்த்தும். எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ அவ்வளவாய் தாழ்த்துகள் பிரியமானவர்களே. ஏனென்றால் இயேசு சொன்னார், அன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படும். உங்களுக்கு ஒரு மேன்மை வேண்டுமா, உங்களுக்கு ஒரு உயர்வு வேண்டுமா, இன்றைக்கு உங்க மனதினுடைய ஆழத்துல தாழ்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இன்னொரு இடத்துல தாழ்மையை குறித்து இயேசு சொல்லுகிறார். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருத்தர் ஜெபம் பண்ணா, என்ன ஜெபம் பண்ணா? வாசம் 2 நாள் உபவாசம் பண்றேன், என் காணிக்கை தசமாக எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், ஆனா எப்படி பண்றேன் அப்படி பண்றேன், என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட நியாய பிரமாணத்தை எல்லாம் கை கொள்றேன், அதோட நிக்கிறானே அவனை போல இல்லை நானு. அப்படி ஒரு ஜாமம். கொஞ்ச நாள் முன்பதாக என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அமைச்சாங்க. ஒரு அம்மா ஒரு திரு கேட்டு உள்ள ஜோபோட, ஏத்தப்பா அவங்க நாசமா போட, ஏத்தப்பா ஏத்தப்பா அவங்க ஒழிச்சு போட, ஏத்தப்பா நாளைக்கே ஏத்தப்பா. அதுவா ஆயக்காரன் ஜெபம் பண்றான், அந்த பரிசையில ஜெபம் பண்றான். ஒருத்தன் சொல்றான் அதோட நிக்கிறானே அவனை போல இல்லை. ஆனா ஒருத்தன் தன் கண்களை வானத்துக்கு நேரா வேறெடுக்க துணியாமல் தன் கைகளை மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாக இயேசு சொல்றார், தன்னை தாழ்த்துகிற எவனும் என்ன செய்வான், உயர்த்து. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, பாருங்க, நம்மை தாழ்மையாய் ஜீவிக்க ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தாழ்த்தும் பொழுது நமக்கு மேன்மை உண்டாகிறது. கடைசியாக நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கள். கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. பிரபுவின் சமூகத்துல நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. பிரபு என்ன சொல்லணும், மேலே வாடு சொல்லணும். அதுதான் நமக்கு மேன்மை. நம்முடைய பிரபு யாருங்க, சமாதான பிரபு. அவர்தான். அல்லேலூயா. அந்த பிரபு சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சீக்கிரத்திலே மகிமையிலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரகசிய வருகை இந்த பூமியின் மேல வந்து அவர் நிற்க போறதில்லை, அவர் மத்திய ஆகாயத்துல மாத்திரம் வருவார். அல்லேலூயா. அப்பொழுது மரித்து போன பரிசுத்தவான்கள் முதலாவது என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம், அவருக்கு என்ன செய்வாங்க, எதிர்கொண்டு மரணத்தை காணாமல் என்ன செய்வான், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நன்றாய் கவனிங்கள். இயேசு ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அத புடிங்க. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மரியாமலும் இருப்பான். அல்லேலூயா. வசனத்தை நீங்க போய் பாருங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னா, அவர் மகிமையில வெளிப்படும் பொழுது மரித்து போன பரிசுத்தவான்கள், பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொன்னாரு. அந்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இனி மரணத்தை காணாமல் உயிர் செய்வோம். அவர் மகிமை மேலே மகிமை அடைந்து மறுரூபமாகி அவரோடு கூட இந்த மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டு அவரோடு கூட போவோம். அதான் இயேசு சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. இப்ப செத்துக்கா பிழைச்சிருவாங்கல்ல, அவர் வரும் பொழுது மரித்தவர்கள் என்ன செய்வாங்க, எழுந்திருப்பார்கள். அதான் இயேசு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த மகிமையின் ராஜா, அந்த மகிமையின் பிரபுவை நம் கண்கள் காணும் போது நீ இல்ல அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேதனையான அனுபவம் இருக்கிறது, அது தாழ்த்தப்படுகிற ஒரு அனுபவம். உன் கண்கள் கண்ட பிரபுவினிடத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. இது ஒரு வருகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, தாழப்பட்டு போவார்கள், ஒரு கூட்டம் தள்ளப்பட்டு போவார்கள், ஒரு கூட்டம் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் கண்கள் காணும் பொழுது, அந்த பிரபுவை காணும் பொழுது உங்களை பார்த்து வா. யோவானுக்கு பத்மோஸ்தியில ஒரு சட்டம் கேட்டது, இங்கே ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு அறிவித்தேன். அவர் வரும் பொழுது உங்களை எங்கே பார்த்து மேலே பாருங்கள். ஆதி முதலாய் உங்களுக்கு உண்டாக்கப்பட்ட பிதாவினுடைய வாசஸ்தலத்துக்கு வாருங்கள் என்று உங்களை கரம் நீட்டி அழைக்கிறாரே, அதுதான் உங்களுக்கு
மேன்மை. பிரபு கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்திலே நாம் தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவர் உன்னை பார்த்து நீ வா என்று சொல்லி அழைப்பது, மேலே வா என்று சொல்லி அழைப்பது தான் உங்களுக்கு மேன்மை. நன்மை செய்தால் மேன்மை, கர்த்தர் உங்களை அங்கீகரித்தால் அது உங்களுக்கு மேன்மை. வழக்குக்கு விலகுவது உங்களுக்கு மேன்மை, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை, நன்மை செய்து பாடாட வைக்கிறதிலே நமக்கு ஒரு மேன்மை, தாழ்மையா ஜீவிப்பதன் மூலம் நமக்கு ஒரு மேன்மை. கர்த்தர் நம்மை வாருங்கள் என்று சொல்லி அழைப்பது நமக்கு மேன்மை. இதுதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைத்தேன். கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி செய்தார். பூமியில உள்ள சகல ஜாதிகளிலோ நீ மேன்மையாக இருந்தார். எல்லாரும் எழுதி நின்று கண்களை மூடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து மகளுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நீரே. எல்லாரும் கண்களை மூடி கண்களை திறந்து பார்த்து தேவ மகிமை எழுந்துறீங்க. மகிமை மகிமை மகிமை. ஓ தேவ மகிமை இறங்கட்டும். glory தேவ மகிமை நம் மத்தியிலே கடந்து வரட்டும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் ஹல்லேலூயா ஞானம் ஹல்லேலூயா அடைக்கலமானவரே மானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை 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 மாட்சிமை நிறைந்தவரே உடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் ஹல்லேலூயா பாதம் கழுவியே கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே நம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நம் மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தேவ மகிமை தேவ மகிமை ஹல்லேலூயா. ஒரு மேன்மை மேன்மை மேன்மை. ஓ ஜனங்களுக்கு மேல ஒரு மேன்மையை நீர் கட்டளையிடுவீராக. பூமியில உள்ள சகல ஜனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரே. அந்த மேன்மையை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேல நீர் ஆண்டவரை வைத்தருளும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory 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 glory. எல்லாரும் ஆவியில நிறைந்து
எல்லாரும் முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இது போதாது தேவ ஜனமே, கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை தந்திருக்கிறாரு. ஓ, நம்முடைய மேன்மை எல்லாம் என்ன, நம்முடைய மகிமை எல்லாம் என்ன, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே, அதுதான் மேன்மை, அதுதான் உயர்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்விலே குற்றங்களை மன்னிக்கிறதுனால உண்டாகிற மேன்மையை தருகிறதுனால தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வழக்குக்கு விலகுகிற மேன்மையை கர்த்தர் தருகிறதுனால ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காரியத்தை ஆராய்கிறதுனால உண்டாகிற மேன்மையை தருகிறதுனால தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்று சதா காலமும் நம்மனோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.